Jesus came இயேசு கிறிஸ்து வந்தார் because mankind lost the Father. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். ஏன் சொன்னா மனுஷர்கள் ஆண்டவரை விட்டு பிரிந்தார்கள். Let me explain this to you. இதை நான் நல்லா கொஞ்சம் புரிய வைக்கிறேன். God created Adam. கடவுள் ஆதாமை உண்டாக்கினார். But he says you're created for intimacy. அவர் எதற்காக உண்டாக்கினார்னா ஒரு நல்ல உறவுக்காக உண்டாக்கினார். Intimacy with me, said God. ஆதாமும் கடவுளும் ஒரு நல்ல உறவிலே வளரும்படியாய் உண்டாக்கினார். Look, let's say this is God. இதுதான் கடவுள். This is man. இதுதான் மனுஷன். God says, look, it fits exactly. You're created to be one with me. பிதாவானவர் மனுஷரை உண்டாக்கும் பொழுது அவர் எப்படி உண்டாக்கினார் சொன்னா மனுஷரும் பிதாவும் ஒன்றாய் சேர்ந்து வாழும்படியாய் உண்டாக்கினார். He says in this way இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடிய இந்த வாழ்க்கை தான் everything that I am அவராய் இருக்கும்படியாய் everything that I have அவருக்குள்ள என்னென்னலாம் இருக்கிறதோ is yours. அதெல்லாம் நமக்கு சொந்தமானது. Because we are one. ஏன் என்று சொன்னால் நாமும் கடவுளும் ஒரே ஐக்கியமா இருக்கிறோம். He says because of the intimacy you can become sons and daughters. கடவுளுக்கு நமக்கு இருக்கக்கூடிய அந்த உறவினாலே நீங்களும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். அவர்களுக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். So Adam and later Eve, they enjoyed the presence of God. ஆதாமும் ஏவாளும் தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். Did they know God as a father? Yes or no? எத்தனை பேர் சொல்ல முடியும் ஆதாமும் ஏவாளும் பிதாவானவரை அப்பாவா ஏற்றுக்கொண்டார்களா? எஸ்ஸா இல்லையா? Yes, of course they did. அப்பாவை ஏற்றுக்கொண்டார்கள். He showed them everything. அவர் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காட்டினார். Now one morning ஒரு நாள் காலையிலே Adam and Eve were walking in the garden. ஆதாமும் ஏவாளும் எங்க இருந்தாங்கன்னா கார்டன்ல இருக்காங்க. And then suddenly Eve heard a voice. அங்க பார்க்கும்போது ஈவுக்கு ஒரு சத்தம் கேட்டது. Probably he says, "Good morning, Eve." அங்க என்ன சொல்ற குட் மார்னிங் காலை வணக்கம் என்று பார்த்து என்ன பண்றாங்க ஏவாளிடம் சொல்லுகிறார். And she thinks, who is talking? யார் என்கிட்ட பேசுறா என்று பார்க்கறா ஏவாள். And then she looked up in the tree and she saw a snake. அங்க பார்த்தா ஒரு பாம்பு ஏவாளை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறா. A talking snake? அங்க பார்க்கும்போது ஒரு பேசுகிற ஒரு பாம்பு. Well, they thought, I'm not so long in the garden, maybe God made man to speak and maybe a few snakes too. அங்க பார்க்கும் பொழுது மனுஷர்களும் பேசுறாங்க. ஒருவேளை அந்த நாட்களிலே பாம்புகளும் பேசக்கூடிய ஒரு மிருக ஜீவன்களை கர்த்தர் உண்டாக்கி இருப்பார். So she was not too surprised. So she said, "Good morning to you, snake." அங்க பார்க்கும் பொழுது ஏவாள் பாம்பு கிட்ட என்ன பண்றா? குட் மார்னிங் என்று என்ன பண்றா? திரும்பி சொல்றா. And then the snake said, "Did God forbid you to eat from any fruit of any tree?" அந்த பாம்பு ஏவாளை பார்த்து கேட்கிறா, கடவுள் ஏதாவது சொன்னாரா உங்களுக்கு? இந்த பழத்தெல்லாம் நீ சாப்பிடலாம், இந்த பழத்தெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டா சொன்னாரா? And Eve said, "No way." ஏவாள் சொன்னா, "No. We can enjoy the fruit of all the trees." ஏவாள் சொன்னா, இங்க இருக்கக்கூடிய எல்லா பழத்தையும் நான் சாப்பிடலாம். Just not the fruit of the tree that you are in. ஆனா இங்க இருக்கக்கூடிய ஒரு பழத்தை மாத்திரம் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார். The tree of knowledge of good and evil. நன்மையும் தீமையும் அறியத்தக்கதான இந்த மரத்திலிருந்து கனியை சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார். So he said, "Do you know why God doesn't want you to eat from this fruit?" எதற்காக அவர் ஏவாளிடம் இந்த மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்று சொன்னார்? And she said, "Well, he said you will surely die." அவர் சொன்னார், இதை சாப்பிட்டா நீ மரித்து போவாய் என்று சொன்னார். And then Satan says, "No, you will not die." பாம்பு சொல்லுது, நீ என்ன பண்ண மாட்ட? சாக மாட்டாய். You will become
like God. நீ இதை சாப்பிட்டனா கடவுளை போலவே நீ மாறிடுவ. Now when I would have been Adam, ஒருவேளை இவர் ஆதாமா இருந்தாருன்னா என்ன பண்ணுவாரு? this was the moment for me to say, step aside, Eve. அவர் இப்ப அவரா இருந்தாரு என்ன பண்ணிருப்பாருன்னா ஏவாளை பார்த்து கொஞ்சம் ஓரமா அப்படி நில்லுமா அப்படின்ட்டு, Hey, snake, listen to me. பாம்பை பார்த்து நான் சொல்றது நீ கொஞ்சம் கேளு. We are here in Genesis 3. நாம இங்க ஜெனசிஸ் 3 ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நம்ம நிக்கிறோம். Come, let's walk back to Genesis 1. வா திரும்பி வா, நம்ம என்ன பண்ணலாம், ஆதியாகமம் 1க்கு திரும்பி போலாம். There it says, I make you mankind in my image, in my likeness. அங்க ஆதியாகமம் 1ல சொல்லுது மனுஷனை தேவன் சாயலாக உண்டாக்கினார் என்று சொன்னார். I am like God. நான் அவரை போல தான் இருக்கிறேன் இப்பயே. Why should I sin to become what I already am? Why should I sin? எதற்காக நான் பாவம் செய்யணும்? To become what I already am. நான் தான் தேவனுடைய பிள்ளையாவே இருக்கிறேனே, எதற்காக மறுபடியும் நான் பாவம் செஞ்சுட்டு மறுபடியும் கடவுளை போல மாறணும்? Wow. That's something to think about. நம்ம இங்க இருக்க யோசிக்கணும் கொஞ்சம். Because why did they obey Satan and were disobedient to God? Why? நல்லா யோசிக்கணும். எதற்காக அவர்கள் சாத்தானுக்கு கீழ்ப்படிஞ்சு கடவுளுக்கு என்ன பண்ணாங்க? துரோகமா கீழ்ப்படியாம போனாங்க. What was the temptation? எப்பேற்பட்ட சோதனை எங்க காணப்பட்டது? So we need to know. நாம் அந்த காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Because Satan did the same with Jesus. அதேதான் சாத்தான் என்ன பண்ணான்? இயேசுவின் இடத்திலும் செய்தான். He took him to a high mountain. இயேசுவை என்ன பண்றான்? ஒரு பெரிய ஒரு மலை மேல கொண்டு போறான். The time he was in the desert. அவர் அங்க வனாந்திரத்திலே காணப்பட்ட பொழுது showed him all the kingdoms. அவருடைய எல்லாவற்றையும் காட்டுகிறான். And said, I will give them to you when you worship me. இயேசுவிட்ட சொல்றான், நீ என்ன வணங்கினா நான் எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்கிறான். And Jesus said, no way. இயேசு அவனை பார்த்து சொன்னார், because it is written. அவர் சொன்னது என்னன்னா, அவர் வேத வசனம் சொல்லியிருக்கிறபடியே I shall only worship the Lord thy God and him only. நான் ஒரே ஒரு தேவனாகிய தேவனை மாத்திரமே நான் ஆராதிப்பேன் என்று சொன்னார். So Jesus he withstood the temptation. அங்க பார்க்கும் பொழுது இயேசு இந்த சோதனையை அவர் மேற்கொண்டார் என்று பார்க்க முடிகிறது. Adam and Eve didn't. அங்க ஆதாம் ஏவாளும் அந்த சோதனையை அவர்கள் மேற்கொள்ளவில்லை. I'll show you what the temptation was. அங்க பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அந்த சோதனை என்ன என்று சொல்ல போகிறேன். Remember God, man. இங்க பார்க்கிறோம் கடவுள் மனுஷன். They were one with God. They were depending on God. அவர்கள் ரெண்டு பேரும் ஒன்றாக இருக்கும் பொழுது மனுஷன் கடவுளோடு என்ன பண்றான்? எப்பொழுதும் சார்ந்து இருக்கிறான். Depending to be alive. அவன் உயிரோடு இருக்கணும்னு சொன்னா அவன் என்ன பண்றான்? தேவனிடத்துல சார்ந்து இருக்கிறான். Because life is in God. ஏன் என்று சொன்னால் ஜீவன் எங்க இருக்குது? கடவுளிடத்திலிருந்து வருகிறது. Life comes forth from God. வெளிச்சம் வாழ்க்கை எங்கிருந்து வருது? கடவுள் தேவனிடத்திலிருந்து வருகிறது. Depending to be like God. நாம் அவரோடு சார்ந்து இருக்கும் பொழுது அவரை போலவே மாறுகிறோம். And Adam and Eve were eating from the fruit of the tree of knowledge of good and evil. நன்மை தீமை அந்த மரத்திலிருந்து வந்து சாப்பிடுறாங்க. So what they did is this. I want to be like God without being depending on him. நான் கடவுளை போலவே இருக்கணும், ஆனா நான் என்ன பண்ண போறேன்? இப்ப கடவுள்ல இருந்து பிரிஞ்சு கடவுளை போல இருக்க போறேன். Independence was born that day. அன்னைக்கு தான் இண்டிபெண்டன்ஸ் பிறந்தது. என்னன்னா அவரை சார்ந்து இல்லாம நானே தனியாக வாழ போகிறேன். But with the moment that they left God, எந்த நிமிடத்தில் அவர்கள் தேவனை விட்டு பிரிந்தார்களோ the spirit left them. அவர்களிடத்திலிருந்து ஆவியானது பிரிந்து போனது. Because the spirit belongs to God. ஏன் சொன்னால் ஆவி தேவனுக்கு உரியதாக இருக்கிறது.
The moment they were separated from God, அந்த எந்த நிமிடத்திலே அவர்களும் கடவுளும் பிரிந்தார்களோ, they were no longer carriers of life. அவர்கள் அந்த நிமிடத்திலிருந்து அவர்களிடத்தில் ஒரு ஜீவன் இல்லாமல் வாழ்ந்தார்கள். But they became the carriers of death. அவர்கள் மரணத்தை அவர்கள் சுமந்தார்கள். Since that day, அந்த நாள் முதல் all human beings அந்த நாள் முதல் எல்லா மனுஷர்களும் are carrying death. அந்த நாள் முதல் எல்லா மனுஷர்களும் மரணத்தை நாம் சுமந்து கொண்டிருக்கிறோம். Since that day, அந்த நாள் முதல் whole of creation carries death in itself. எல்லா சிருஷ்டியும் மரணத்தை தாங்கிக் கொண்டிருக்கிறது. Not only humans die, மனுஷர்கள் மாத்திரம் சாவதல்ல, animals die, மிருகங்களும் என்ன பண்ணுது? trees மரிக்கிறது. die. மிருகங்கள் மரிக்கிறது. Everything in creation dies. இந்த உலகத்தில் காணப்படுற எல்லா சிருஷ்டியிலும் எல்லாம் எல்லாவற்றுக்கும் மரணம் உண்டு. The moment that they were separated from their father, எந்த நிமிடத்திலே அவர்களும் மனுஷனும் கடவுளும் எப்ப பிரிஞ்சாங்களோ, it is God who comes into the garden and he says 4 words. அங்க 4 காரியங்களை அவர் சொன்னார். Adam, where are you? ஆதாம், நீ எங்கே இருக்கிறாய்?